இவ்வளோ பேர் முன்னாடி ஆக்சுவலாக ஓகே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இது என்னோடய செகண்ட் ஃபில்ம் வத்திக்குச்சி. எங்கேயும் எப்போதும்க்கு அப்புறம் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் கின்ஸ்லின் அண்ட் நான் ரெண்டு பேருமே கம்போசிங் ஆரம்பித்தோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களோட மியூசிக்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் தவிர நம்ம டிரெக்டர் பற்றி நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை இங்கே டைரக்டரை பார்த்தேன் சார். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபேஸ் கட்டை வச்சுக்கிட்டு நோ மியூசிக் சார். நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஏற்கனவே கூச்சப்பட்டு இருக்கிறாரு. இல்லை சார், இந்த மாதிரி டைமில் திடீர்னு ஒரு லேடிஸாக இருந்தாலும் அப்படின்னு வச்சுருவாங்க, நம்ம அப்படி வைக்க முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார் டிரெக்டரை பற்றி. கின்ஸ்லின் ஸோ கின்ஸ்லின் ஃபுல்லாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் அப்ரோச் பண்ணும்போதே, கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபில்மோட எந்த பாதிப்பும் வேண்டாம், நம்ம புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் அகெயின் ஏஆர் முருகதாஸ் சாரும் அதுக்கு ஃபுல்லாக க்ரீன் லைட் கொடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் லவ் ஸ்டோரி. கொஞ்சம் ஓர்பன் டைப் மியூசிக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மாடர்னாக ட்ரை பண்ணியிருக்கோம். சில நியூவாக சிலது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் இனிமேல். இப்போ அடுத்ததாக வத்திக்குச்சி படத்துலேருந்து 2 பாடல்களை ஜிப்ரான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஹரி உன்னை இல்லை நான் இல்லை, 2 நல்ல சிங்கர்ஸ். கண்ணை கண்ணை இல்லை, நீங்கள் சொல்லி கொடுத்ததானே எல்லாம் நடந்திருக்கு. ஆமாம். கண்ணை கண்ணை உருட்டி ஒரு லவ் பண்ணுற பையனை திட்டுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாமல் நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். பொண்ணுங்க திட்டுறது, பசங்க அதை கண்டுக்காமல் இருக்கிறது. அதுவும் லவ் பண்ணுற பொண்ணு திட்டுறது, பசங்க கண்டுக்காமலே இருக்கிறது. சார் குறிப்பாக வந்து இதில் பெண்களை பற்றின ஒரு பாட்டு இருக்காமே, இனிமேல் இந்த பாட்டுக்கு அப்புறம் பெண்களை பார்த்து வந்து பாய்ஸ்லாம் வந்து நக்கல் அடித்து பாடக்கூடிய ஒரு பாடலாமே, அந்த என்ன பாட்டு அது? அது வந்து அம்மா வேக் மீ அப்னு ஒரு அம்மா வேக் மீ அப் காலையில் 9 o'clock அப்படின்னு. ஓகே, அது எதை பற்றின ஒரு விஷயம்? இல்லை கேர்ள்ஸோட, அதுவும் கின்ஸ்லின் ஐடியா தான். ஸோ அவரோட கேர்ள்ஸோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸா? இங்கே நிறைய பேர் ஷாப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சார். பாவம், எவ்வளோ அவங்க ஃபீலிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது 2 hours 3 hours ஷாப் பண்ணுவாங்க. ஸோ காலையில் ஆரம்பித்து அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது அந்த ஹோல் சாங். ஸோ இப்போ கண்ண பெர்ஃபார்ம் பண்ண போகிற சாங் வந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு.